உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காதுல விழுதா இல்லையா? எந்திரிச்சு கிளம்புங்க, நேரம் ஆகுது, எனக்கு வேலைக்கு போக வேண்டாமா? நானே காலங்கத்துல கத்த வச்சுட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு கிளம்புங்க முதல்ல. அதான் சாப்பிட்டாச்சுல, அப்புறம் என்ன பேக் எடுத்துட்டு வாங்க, கொண்டு போய் உங்க வீட்டுல சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன். எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுன்னா போக வேணாமா? இங்க பாரு பவுலகா, உனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே. எதுக்கு நீங்க நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு கிடக்க? வீட்டை பத்தி கவலைப்படாத, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் இனி மட்டும் பேச வேண்டியது இல்ல. இதுதானே உங்க பையி? ஒழுங்கு மாதிரி தான் கிளம்புங்க, கொண்டு போய் உங்க வீட்டுல சேர்த்துட்டு நான் வேலைக்கு கிளம்பணும். சும்மா இதுக்கு மேலே என்ன கத்த வச்சுட்டு கிடக்காதீங்க. டேய், இப்போ எதுக்கு என் பையன் கொண்டாந்த? இத பாரு, நான் என் பையன் வீட்ல தான் இருக்கேன். எனக்கு எல்லா உரிமையும் கிடக்கு, நான் இங்க தான் இருப்பேன். என்ன வெளியில கொண்டு போய் விடணும்னு நினைக்காத, நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்படிதான் சொல்லுவேன். இங்க யாருக்கும் பையன் கிடையாது. இந்த பழைய உறவுலாம் இங்க புதுப்பிக்க கூடாது. ஏற்கனவே நான் சொன்னதானே, இதை வயசான காலத்துல போனா போதேன்னு கஷ்டப்படக்கூடாதுன்னு வீட்டுல சேர்த்து ஒரு வேலை சோறு போட்டா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதானே புரியுது. இக்கடனே கட்டு போகட்டும், ரோட்லனா உண்டு கிடக்கட்டும்னு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. சும்மா நின்று பேசிட்டு கிடக்காம ஒழுங்கா கிளம்பி வந்தீங்கன்னா உங்க வீட்டுல விட்டுட்டு போவே. இல்லாட்டி ஏதாச்சும் யாரோட பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். நேரம் இந்த பையன் கொண்டு போய் நடு ரோட்டில் வச்சுட்டு உங்களை வெளியே தள்ளிவிட்டு கதவை பிடிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிட்டே கிடப்பேன். எப்படி வசதியா? அடே உலகா, என்னடா இப்படி பேசுத? உன் தங்கச்சிக்காரரு எப்படி எல்லாம் காய் துப்பாதுக்குரிய பேசி கழுத்து பிடிச்சி வெளியே தொல்லாதுக்கறியே என்னை தள்ளி விட்டுருக்க பார்த்துக்க. மறுபடியும் அங்கே போகிறதுக்கு நான் என்ன மானக்கிட்ட போய் கிடக்க சொல்லு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க உலகா, இனிமேட்டு நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உன்னோடவே இருக்கேன் பார்த்திக்க. நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலையே. சொல்லு, ஊர் உலகத்தில் மனசாளுக்கு தப்பு பண்ணாமலே கிடக்காக மறந்துட்டு சகஜமாக வாழ்றது இல்லையா? அப்படி இருக்கல நான் என்னது தப்பு பண்ணிட்டு உன் நல்லது கண்டிச்சிருது பண்ணேன். உனக்கு பிடிக்கலன்னா சரி விட்டுரு. அம்மா வேணா உனக்கு மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கோசரம் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுறாதுதா. இந்த அழுது நாடகம் போட்டு மனசை கரைக்கணுன்ற நினைப்பெல்லாம் இங்கே வேணா பார்த்துக்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு நான் ஒன்றும் பழைய உலகநாதம் கிடையாது உங்கள் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. நீங்கள் பேசி எனக்கு எரிச்சலா வருது. ஏன்டா இப்படி பேசுது? அந்த அளவுக்கு பொண்டாட்டி உன்னை மாற்றி வச்சிருக்காளா? சொல்லு. அங்கே இருக்கவே இல்லை அம்மாவை. அந்த அளவுக்கு நீ அம்மாவை மதிச்சு அம்மாவுக்கு பாசமாக இருந்தேன். ஆனால் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தியோ அடியிலேருந்து என்னை பார்த்தாலே முடிஞ்சு திருப்பிட்டு போறிய. நான் அவ்வளோ வேண்டாதெல்லாம் ஆகிப்பட்டுனா இதுக்கெல்லாம் காரணம் யாரும் பொண்டாட்டி தானே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அவகிட்ட தான் வந்து நிற்பிக்கலாம். உங்களை வெளியே போக சொல்கிறது நான், உங்களோட பேசாமல் முடிஞ்சு திருப்பிட்டு போகிறது நான். ஆனால் பழி மட்டும் பழி போடுறது நீங்கள் அவங்க இல்லையா? என்ன உள்ள வரக்கலையே அம்மாவும் பிள்ளைய சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. இது பிரச்சனை ஓடுது போல இருக்கியா? உள்ள போகாம பிரச்சனை இப்படியே ஓடிடுவோமா? உள்ள வரலாமா? ஏக்கா ஏக்கா பாத்தியக்கா, என் பையன் பாருக்கா. பையன் தூக்கிக்கிட்டு போ, மா வீட்டுக்கு போ, இல்லாட்டி மரியாதை வீட்டு விட்டு போன்னு சொல்லுதானே. நான் இந்த வீட்டு விட்டு போன்னு சொல்லி எங்க போவேன் சொல்லு. அங்கே நடந்த பிரச்சனை உனக்கு தரும்ல. மறுபடியும் நாங்கள் போனா என் மூஞ்சில காரி துப்புவாளே. சொல்லுக்கா, நீ அது சொல்லுக்கா. என்னை வீட்டு விட்டு கிளம்ப சொல்லுதானே, நீ அது சொல்லுக்கா. ஹலோ ஹலோ, என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த இப்போ வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டு கிடைக்கும். அப்படியா? சரிங்க. நேற்று நைட்டே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சேன். சரி, நீங்கள் தூங்கிருக்குள்ள என்ன வந்தேன், அமைதியாக இருந்துட்டேன். உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே என் ஞாபகம் உனக்கு வந்துட்டாலும். என்னங்க இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஞாபகம் இருந்துச்சு. சரி, நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியல, நீங்களும் கூப்பிடவே இல்லையா? அதான் சரி அமைதி இருந்துட்டேன். ஆச்சு நாங்களாம் சாப்பிட்டாச்சு. நான் நேற்று அண்ணன் வீட்டுக்கு போச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போக போகிறேனே. அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு நேற்று 4 பிள்ளை அங்கே கடந்துட்டு அப்புறம் சாயங்காலம் வந்துமா சாப்பிட்டுட்டு இதை படுத்துடுறோம். இந்த இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலான்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியா இருக்கோம். ஆமாங்க. எக்கடியாவது சொல்லுக்கா, அவகிட்ட சொல்லுக்கா. என்ன இது எது பேச்சுடைய அழுகு குரலை கேட்குது? என்னாச்சுங்க? யார் பக்கத்தில் அழுகுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ரோட்டில் போகிறவருக்கு யாரும் பேசிட்டு போகிறாங்க. சரி, அதெல்லாம் விட்டு நீங்கள் பார்த்து பத்திரமா போக சரிங்களா? எனக்கு வேலைக்கு நேரம் போகுது. நான் வந்து டைம் கிடைக்கும் போது பண்ணுதே, இல்லைன்னா சாயங்காலம் வந்து பண்ணுதே. சரிங்க, நான் வச்சிடுறேன். இரு டிஷன் கொஞ்சம் நான் பேசுதே இரு. என்னப்பா உலகா இது? நீயே கதைன்னு சொல்லி உனக்கு தேடி வந்துட்டா பார்த்தியா? இப்போ கிளம்புன்னு சொல்லி எங்கன்னா போவா சொல்லு. எங்கேயாவது போச்சலுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? அது அவங்க மக இருக்கல்ல, மகனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க. அவன் சொன்னதுக்குலாம் மறுபேச்சு பேசாமல் பேசினாங்க. அன்னைக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்க. இந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்தது, மறுபடியும் எதுக்காக எங்கிட்டே வரணும்னு சொல்லிக்க? அவள் லட்சணம் சரியில்லை, அதனால நீ தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உன் அம்மாவை கடைசி காலத்தில் நீ தானப்பா பார்த்துக்கணும். இப்போ நீயே கைவிட்ட என்ன அர்த்தம் சொல்லு. உன் அம்மா மேலே பாச வச்சுருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லாமலே நேற்று ராத்திரி வீட்டு கூட்டி அந்த சாப்பாடுலாம் போட்டு விட்டு சொல்லு பாப்பா. நான் கூட அதை பார்க்கையில மனசு சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு. நீ என்னடனா மறுபடியும் அவளை துரத்தி விடுதலே இருக்கியே. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் சண்டை போட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கல. இந்த குடும்பம் பிரியறதுக்கு காரணமே அவங்க தானே. இப்போ வந்து பழசெல்லாம் பேசுனதெல்லாம் மறந்து போட்டு மன்னிச்சு போட்டுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. எதுக்கு மேலே என்னால் இவங்க வீட்டில் வச்சுக்க முடியாது. அம்முட்டியா எனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. ஒழுங்கா கிளம்ப சொல்லுங்க. இதுக்கு மேலே மறு பேச்சு கிடையாது. அவங்க மாவ கையில் விடுவாங்களோ இல்லை காலில் விடுவாங்களோ அது அவங்க பிரச்சனை. இதுக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அம்முட்டுதான் எவ்வளவு வாய் பேசுறாங்க. போய் அவங்க மகளை வாய் பேச வேண்டியதானே. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு அவங்க வீட்டில் இருக்க வேண்டியதானே. அன்னைக்கு எங்களை அனுப்பும்போது சொன்னாவில்ல, இந்த வீடு எங்க புருஷன் கட்டினது, எங்க மாமியார் கட்டினது, எங்க பொண்ணு கட்டினதுன்னு இல்லாத போல கதையில அடிச்சாவில்ல. இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், நீங்க வெளியே கிளம்புன்னு சொன்னப்போ நாங்கள் கம்பெனி தானே வந்தோம். போய் அதே மாதிரி போய் அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன்னு.
அவ ஓவரா பேசினா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. என் மவன் என்னை வீட்டு விட்டு விரட்டி அனுப்பிச்சு விட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. மற்றபடி என்னால எதுவும் பண்ண முடியாது. மட்டும்தான் இப்போ ஒழுங்கா அவங்களை கிளம்ப சொல்லுங்க. உலகா வெளியே வாங்க. கதவு பிடிச்சிட்டு நான் கிளம்பணும். எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. இதுக்கு மேலே உங்களோட பேசிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் கிளம்பி வாங்க. இதுக்கு மேலே உன் மாவன்ட்ட பேசுறதுக்கு என்னால் முடியாது பத்திக்கு. அவனும் மனசு மாற மாதிரி தெரியல. ஆகட்டும். பேசாம அவன் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அதுதான் நல்லது பத்திக்க. இங்கிட்டு போ அங்கிட்டு போனே அவன் அங்கேருந்து விரட்டுறா, இவன் இங்கிருந்து விரட்டுதா. இப்படியே இருந்தா கடைசியில் நீ எங்கே இருப்ப சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அதுதான் சரி வர ஆக்கம். போலீஸ் ஸ்டேஷன் தானே போகிறேன். இதுக்கு மேலே என்னாலையும் மல்லு கட்ட முடியலை. மாற்றி மாற்றி இங்கிட்ட அங்கிட்ட அழிஞ்சுக்கிட்டு மானுங்கிட்ட போய் இருக்கிற என்ன பொழப்பு இது. இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதே. அப்போ தான் இருக்கு இவங்களுக்கு. நானும் அமைதி அடங்கி போலான்னு பார்த்தா ஆளுக்கு இங்கிட்டு போ அங்கிட்டு போன நாய் வெட்ட மாதிரி வெட்டதாக. இதில் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்னை இந்த அளவுக்கு அழைச்சி பட வச்சாவளா. இதுக்கு கண்டிப்பாக இவங்க பதில் சொல்லிட்டு ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன் போய் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஐயோ என்ன இந்த பொம்பளை மறுபடியும் இப்படி பேசுதா. இவ்வளோ நேரம் போனா போதுன்னு பாவம் பட்டு நான் இப்போ பக்கத்தில் நின்று பேசிட்டு கிடந்தா கடைசியில் சீரியல் வெளியே மாதிரி சிரிச்சுட்டு போறா. என்ன நடக்க போது தெரியலையே. ஆமாம்மா பேத்தி பிறந்திருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு படிக்கேன். குழந்தை நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா தான் இருக்கு. இன்னும் மருமவளையும் பார்க்கல. பெட்டு வேறு பெட்டுக்கு மாற்றின உடனே காட்டுவாங்களாக்கம். சரி ஏமாவனா இந்த ஸ்வீட் வாங்கி கொடுக்க போயிருக்கான். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். சரி சரி நான் வச்சிடுறேன். என்னட்டா எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்தியா? கொடுத்துட்டேம்மா. சரி சரி இந்த போனக்குள்ள டொய்யன் டொய்யன் சத்தம் வந்துட்டே கிடக்கு. என்ன கொஞ்சம் பாரு. அதுவா அது வேணும் இல்லைம்மா. எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்துட்டுன்னு நான் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம்ல வச்சேன்னா அதை எல்லாரும் எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வாழ்த்து சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா சரி சரி. ஏம்மா மறுபடியும் குழந்தை பாத்தீங்களா? பச்சைக்கிளியை பாத்தீங்களாம்மா? கண்ணு திறந்துட்டாளா? பேசுறாளா? இன்னும் இல்லட்டா. நான் இருக்கையில மாசத்துல பத்திக்கியா அங்கன்னா ஃபோன் பேசையில சரியாவே சிக்னல் கேட்கல. விட்டு விட்டு கேட்டுச்சு. அதை சத்த வெளியே தள்ளி வந்து பேசலாம நீங்க வந்தேன். சமஞ்சமா அங்க இருக்காவுல போய் பாப்பா மாத்திட்டாங்களேன்னு தெரியலையே. சரிம்மா முதல்ல அவளை பார்த்து நான் மன்னிப்பு போய் கேட்கணும். அப்போதே என் மனசே ஆர்வம் பத்துருக்கியா. மறுபடியும் குழந்தைய பார்க்கணும் போல ஆசையா வரை இருக்கு. வாங்க போவோம். அடே சின்ன பொண்ணு வந்து வந்துட்டாவுல கடைக்கு போயிட்டு பச்சைக்கிளியே ரூமுக்கு மாத்திட்டாவுலா? பாத்துட்டீங்களா? இன்னும் இல்ல கண்ணே. இந்தா நான் ஃபோன் பேசலாம் நீங்க வந்தேன். ஆச்சி தான் அங்க கிடக்காக. வாங்க என்னாச்சுன்னு போய் பாப்போம். அக்கா சின்ன பொண்ணக்கா அண்ணே இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்க. நமக்குள்ள என்னப்பா குமார் விடு. இது இல்லைன்னு இருக்கு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தானே. இருந்தாலும் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நான் மறந்தே போயிட்டேன் பார்த்திக்கியா. இந்த துணி வாங்குற அவசரத்தில் கடைக்கு போனதையே மறந்து போயிட்டேன். குழந்தை பிறந்ததுக்கு உனக்கு வாழ்த்துக்கள். சரியா? ஆமாம் ஆமாம் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வாங்க உள்ள போய் பார்ப்போம். குழந்தைக்கு துணி அப்புறம் பெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கு. வீட்டுக்கு போய் என் பையனோட துணி பழைய துணியெல்லாம் இருக்குல்ல அதில் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா புது துணி போட்டால் குழந்தைக்கு ஆகாதுல்ல. அதனால கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கு. போதும் போதுமா துணியெல்லாம் அதிகமாக எதுக்கு எடுத்துக்கிட்டு இந்த ஒரு 10-15 நாள் போனால் குழந்தைக்கு தீட்டு கழிச்சு பேர வைப்போம்ல. அப்போ எல்லாரும் கொண்டாந்து வைப்பாங்க. அதனால துணியெல்லாம் அதிகமாக செலவு பண்ண வேணாம். இருக்கிற துணியே போதும். சட்டுன்னு குழந்தை வர வளர்ந்துடும். அப்புறம் வாங்கின துணியில வீணா போயிடும். கொண்டாந்து வைக்கிறவங்க துணியும் வீணா போயிடும்ல. அதனால இருக்கிற துணியே போதும். சரியா? நீ உன் அவனோட பழைய துணி இருந்தால் கொண்டா பிள்ளைக்கு அதை போட்டுக்கிடுவா. அப்போ சரி வாங்க எல்லாரும் உள்ளே போவோம். நீங்கள் எல்லாருமே சாப்பிடாம வேறு கிடைக்கீங்க. ஆச்சி வேறு சாப்பாடு செஞ்சு கொண்டாந்துச்சு. அது வேறு சூடே ஆறி போயிருக்கும். நீங்களாவது சாப்பிட்டுக்க வேண்டியதானே. இந்த குமார் ஸ்வீட் வாங்கி எல்லாரும் கொடுத்துட்டு போயிருந்தா. நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் ஃபோன் போட்டு தகவல் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்த விஷயத்தை கேட்டிருந்தேன். இந்த எல்லாரும் இப்போ போய் சாப்பிடுவோம். வாங்க போவோம். எங்க ஆச்சியை காணோம்? அதான் என்னாச்சு தெரியலையே. அவங்களதான் இங்க இருந்தாங்க. ஒருவேளை ரூம் மாத்திட்டாங்களா? இந்த சம்மந்தியமா வராவல. ஆச்சி எங்க போனேன்? கெட்டிங்க தான் உட்காந்துருந்தேன். அந்த நர்சம்மா கூப்பிட்டு பாத்தீங்க. பச்சைக்கிளிக்கு மாத்து துணி கொண்டாந்து குட்டி மாத்தி விட்டுட்டு வந்துட்டு கிடக்கேன். பச்சைக்கிளியில பாத்தி ஆச்சி பேசினாலா? கண்ணை திறந்தாளா? நல்லா இருக்கல்ல? எந்த பிரச்சனை இல்லையா? இல்லப்பா அப்புறம் நான் எங்க பார்த்தேன். அந்த அம்மாவே துணி வாங்கிட்டு போயிடுச்சு. நான் கொடுத்ததே கொடுத்தேன். இன்னும் கண்ணில் காட்டவே இல்லை பார்த்தீங்க. நானே புள்ளைய பார்க்கல. குழந்தையாச்சும் ஒரு தர பார்க்குற காட்டுமா குழந்தைக்கு நீங்க கையில தூக்கி வச்சிருந்தா உடம்பு முடியாம போயிடும் சொல்லி பீதியை கலப்புது. அது வேற ஒன்றும் இல்லை ஆச்சி. குழந்தை கொஞ்சம் சீக்கிரமா பிறந்துச்சுல அதனால வந்து இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. குழந்தை வெயிட்லாம் ஆனால் நல்லா தான் இருக்கான் பார்த்துக்க. உண்மையை சொல்ல போனா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வெயிட் கண்டிப்பா 3 கிலோ 4 கிலோ அப்படி வந்திருக்குமா. அப்பயே ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுத்துருக்கணும். சுக பிரசவத்துக்கு வாய்ப்பு குறைவுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாட்டியா ஆப்ரேஷன்ன்றதுனால முன்னாடி ஆகி போச்சு என்னமோ. சரி விடு. புள்ளையும் பார்க்க முடியல இவளையும் பார்க்க முடியல. நானும் பார்க்கலாமான்னு பார்த்துருக்கேன். இந்த இப்போ ரூமுக்கு தான் மாற்ற போறாங்க. ஒரேடியா பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிச்சு அந்த பொம்பளை. அதே வெளியே வந்துவிட்டேன். ஏட்டி நீங்க துணியெல்லாம் வாங்கி வந்தீங்களா? வாங்கி வந்துட்டோம். துணி கொண்டு போய் போடுறது கூட புள்ளைய கண்ணில் காட்டினாதானே. இவங்க தான் அந்த பச்சை கலர் துணியில சுற்றி வச்சிருக்காங்களே. பச்சைக்கிளி கடை திறந்ததுக்கு அப்புறம் புள்ளைய காட்டுவாங்க. அப்போ போட்டுக்கலாம். அப்படியே வச்சுக்க. இப்போ எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்குறாங்கன்னே கிடக்கேன். நீங்களும் வாங்க சந்தியமா. நாங்க கடக்க யாராச்சும் ஒரு ஆள் இருக்கோண்டம்மா. நீங்க எல்லாரும் போய் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு வாவா. நாங்க கிடைக்கேன். ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா கூப்பிடுவாவுல. குரல் கொடுத்தா போனோம்ல. அதனால இங்க கிடைக்க. நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வெளியே போய் இங்கெல்லாம் சாப்பிடாதாமே. ஆமா ஆமா நேத்துல இருந்து யாருமே சாப்பிடாம டீ கூட குடிக்காம எல்லாரும் அழுதுட்டு கிடந்தீங்க. முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க. சரி சமயம் நீங்க பாத்துக்கிடுங்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னா குரல் கொடுத்து சரிங்களா? இன்னும் வெளியே வரண்டால தான் நாங்க உட்காந்துருப்போம் பார்த்துக்கிடுங்க. இப்படியே நேரம் வந்து வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அப்புறம் இடது பக்கம் திரும்பினா நாங்க அங்கதான் கிடப்போம். சரி
கொஞ்சம் வழி தெரியலனால யாட்டாச்சும் கேட்டு வந்துடுவேன். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க போக, நாங்கள் கிடைக்கேன். ஆச்சி இந்த பையன் ஒருவேளை குழந்தை. சரிம்மா வாங்க போவோம். ஆச்சி இந்த இதுல குழந்தைக்கு துணியும் பெட்டெல்லாம் கிடக்கு, ஏதாவது கேட்டாங்கன்னா எடுத்து குடிச்சரியா? கரட்டி கொண்டா போய் சாப்பிட போவா. என்ன சம்மதியமா சொல்றீங்க? குழந்தை பிறந்துட்டா பேத்தியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சம்மதியமா. என்னால நம்பவே முடியலையே. சீமந்தம் பண்ணி ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளார குழந்தை பிறந்துச்சு சொல்லிருக்கே. நெசமாலே பேத்தி பிறந்திருக்காளா? ஆமா சம்மதியமா, காலையில தான் பேத்தி பிறந்தா பாத்துக்கியா. நான் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. என்ன சொல்லிருக்கீங்க? ஆபரேஷனா? ஆமா சம்மதியமா, குழந்தை கொஞ்சம் வயிற்றுல இருக்கும்போது மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சேன், முடியாம போயிடுச்சு. அதை ஆஸ்பத்திரியில் உடனே சேர்த்து ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாவோ. நாங்களும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு சரின்னு கையெழுத்து போட்டோம். குழந்தை கையில் கிடக்கு, இப்போ நல்லா ஆரோக்கியமாக கிடக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ரொம்ப சந்தோஷம் சம்மதியமா. சரி சரி, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். மணி இந்த இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வேலை கிளம்பி போனா, வீட்டில் நானும் மறிக்கொண்டு தான் கிடக்கும். இந்த மறிக்கொண்டு கிட்ட கொடுக்கவா, பேசுறீங்களா? என்ன ஒரு நிமிஷம். மறிக்குழந்தே மறிக்குழந்தே, என்னத்த பச்சைக்கிளி, இந்த ஃபோனில் உங்கள் அத்தை இருக்காங்க பார்த்துக்க, உன்கிட்ட சந்தோஷமான விஷயத்தை சொல்லணுமா, இந்த நீயே பேசு. அப்படியா? என்ன சந்தோஷமான விஷயம்? குடிக்க. ஹலோ, சொல்லுங்க அத்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்குமா. சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணி பார்த்தியா? இந்த உன் அக்கா பச்சைக்கிளி கிடக்கல, அவளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. காலையில் தான் பிறந்துச்சு. என் மக பிறந்திருக்கா, எனக்கு பேத்தி பிறந்திருக்கா. என்ன சொல்லுதீங்க? பச்சைக்கிளிக்காக குழந்தை பிறந்துட்டா? அதுக்குள்ளயா? ஆமா கண்ணு, கொஞ்சம் உடம்பு முடியாம கிடந்துச்சு, அதனால தான் உடனே ஆபரேஷன் பண்ணி எடுக்க சொல்லிட்டாவோ டாக்டர். அச்சோ, பச்சைக்கிளி அக்கா இப்போ எப்படி இருக்காங்க? குழந்தை எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. இன்னும் பச்சைக்கிளி கண்ணை திறந்து பார்க்கல பார்த்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு தான் போய் பார்க்கணும். நாங்கள் எல்லாரும் வெளியே சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம். இப்போதான் ஒவ்வொருத்தருக்கா போன போட்டு தகவல் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ரொம்ப சந்தோஷத்தை மாமாக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னா சொல்லுங்க சரிங்களா? நான் பச்சைக்கிளி அக்கா அப்புறமா போனில் பேசிக்கிறேன். சரிம்மா, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், நான் வச்சிடறேன் சரியா? போகிறோம் பேசுதேன். சரி அத்தை. அத்தை என்னத்தை, நேற்று தானே சீமந்தத்துக்கு போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள குழந்தை பத்திச்சு சொல்லிட்டாங்க. நம்பவே முடியல பாருங்களேன். அதுலேயும் ஏதோ உடம்பு முடியாமல் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா, நான் தான் சொன்னோம்ல, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னனே. நம்ம அங்கனே இருந்தால் அவங்க மனசு சங்கடப்படுங்க. நாங்களும் வந்து எதுவும் சொல்லிக்காம சட்டுன்னு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கிளம்பி போயிட்டோம். இந்த சாப்பிடாம போனால் சங்கடப்படுவாங்களேன்னு ஒரு 4 வாய்ப்புல சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என்ன ஏதுன்னு பிரச்சனை நம்ம கேட்டால் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல்ல, அதனாலதான் என்ன பிரச்சனை எங்களுக்கும் தெரியல. ஆனால் இப்போ என்னடா குழந்தை பிறந்துன்னு சொல்லிட்டாங்க. எப்படியே கடவுள் பண்ணிக்கல, குழந்தையும் அந்த பிள்ளையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆமாத்தே, பொண்ணு பிறந்திருக்காமே, நான் போய் அவர்கிட்ட போன் போட்டு சொல்லிட்டேன். இப்போ நான் வேணாம்மா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு சொல்லு. இப்போ தானே வேலை கிளம்பி போனால் வண்டியில் போயிட்டு இருப்பான், அதனால இப்போதைக்கு வேணாம், அப்புறமாட்டிக்கு சொல்லு சரியா? சரி அத்தை. மணியை மாமாவும் வீட்டுக்கு வரட்டும், போகிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில் ஒரு தரம் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போதையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கி, அதனால எவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க விட மாட்டாவோ. அப்போ அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேறு சேர்த்துருக்காவ, அதனால அடிக்கடிக்கு உள்ள ஆளுகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த நேரம் பார்க்க விடுதாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த நேரத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு தரம் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுவோம் சரியா? சரி அத்தை.